ஹலோ. எங்க குழந்தைய காணுங்க. எங்க போனானே தெரியலங்க. வீடு ஃபுல்லாவே தேடிட்டேன். சீக்கிரமா வாங்க, எனக்கு பயமா இருக்குங்க. யாருப்பா நீ? உன் பேர் என்ன? என் பேரு ஜீவா. பேர் சூப்பரா இருக்க. சரி, உங்க அப்பா அம்மா உன்னை எங்க தனியா விட்டு போயிட்டாங்க? தெரியல, எங்க அப்பா அம்மா காணாம போயிட்டாங்க. அப்படியா? அங்கிளுக்கும் யாரும் இல்லப்பா. நீ என் கூடவே இருந்துடுறியா? உன்னை நல்லா பாத்துக்கிறேன், நல்லா படிக்க வைக்கிறேன். நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன். அதான் நீ வந்துட்டல்ல, இனிமே நம்ம சின்ன வீட்டில் இருக்க வேணாம், பெரிய வீட்டுக்கு போயிடலாமா? சரியா? அங்கிள், எனக்கு பிஸ்கெட் வேணும், வாங்கி தரீங்களா? அங்கிள் பிஸ்கெட் வாங்கி தரேன், ஆனால் ஒரு கண்டிஷன். நீ அங்கிள் கூட இருக்கிறியா சொல்லு, அப்பதான் பிஸ்கெட் வாங்கி தருவேன். 30 வருஷமா நான் தனியாக தான் இருக்கேன். எனக்குன்னு சொல்லிக்கிற மாதிரி எந்த சொந்தமும் இல்லை. அப்படி இருக்கும்போது தான் அந்த குழந்தைய நான் பார்த்தேன். அப்போ தான் என் வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷம்னா என்னன்னு பார்த்தேன். அவ்வளவு சந்தோஷமாக இருந்தேன். அதே நேரம் அந்த குழந்தையோட பெத்தவங்க நிலைமையை யோசித்து பார்த்தேன். பிள்ளைய காணும்னு துடிச்சு போயிருப்பாங்க. அதான் அவங்க கிட்டேயே அந்த குழந்தைய ஒப்படைச்சிட்டேன். வருத்தமாக தான் இருக்கு. கடந்து போகிறது தானே வாழ்க்கை, பார்த்துக்கலாம். சிவா, இன்னைக்கு என்ன நாள்? சண்டே அண்ணா அங்கிளை பார்க்க வரேன்னு சொன்னல, சீக்கிரமா வா. இதோ வரமா.